நீரை வளப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனை இருக்குது. நீரின் வளத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக சீமக்கருவேல இருக்கு. ரெண்டும் ஒன்றா நிக்குது பாரு. சீமக்கருவேலையை வெட்டுனா வெட்ட மாட்டான், பனைமரத்தை வெட்டாதேனா வெட்டி விற்பான், இதை தோண்டாதேனா தோண்டுவான், மீத்தேன் தோண்டாத எடுக்காதேனா தோண்டுவான், மண்ணை தோண்டி விற்காதேனா தோண்டுவான், அதை தோண்ட மாட்டான், இதை தோண்டுவான். என்ன செய்தோ எதை சொல்றோமோ, புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி நம்ம எதை சொல்றோமோ செய்யறது இல்ல. பேருந்து கட்டணம் இலவசம், கல்வி 10 லட்சம். பஸ்ல கட்டணம் இல்லாம போவாரு, படிக்க 10 லட்சம் கட்டி படிப்பார். நாம என்ன சொல்றோம், கல்வி இலவசமா தந்துரு, கட்டணத்தை நாங்க எடுத்துக்கிறோம். எதையாவது ஒன்று நல்லா யோசிச்சுப்பாரு. அம்மாவுக்கு 1000 உரிமை தொகை, அது எந்த உரிமை? கலைஞரின் உரிமை. எங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கறல அவருக்கு என்ன உரிமை? அவருக்கு ஏது அந்த காசு? சொல்ற அந்த அயோக்கிய பயல்களை பாரு. கலைஞர் காப்பீடு, ஜெயலலிதா அம்மையார் அம்மா காப்பீடு, என்ன காப்பீடு? காசு எதிரா உங்களுக்கு இதெல்லாம்? அம்மாவுக்கு 1000, தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் 1000, தம்பி படிக்க போது தமிழ் மகன் 1000. வேலை இல்லாம 13 லட்சம் பேர் 3800 ரூபாய் வேலைக்கு, 3800 இடம் தான் இருக்கு, அதுக்கு 13 லட்சம் பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான். தேர்வு எழுதுனவன் பல கோடி பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு வேலை கொடுத்துரு, நான் எங்க அம்மாவுக்கு 1000, என் தம்பிக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000 கொடுத்துறேன். அறிவு இருக்கிறவன் சிந்திச்சு பார்க்க வேண்டியது. படிக்க போகும்போது எனக்கு 1000 கொடுக்குது, ஓராண்டா கொடுக்குது, 12 மாதங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த கணக்கு என்ன? ஓட்டுக்கு 1000, அப்ப 12,000 கொடுக்குது ஒரு ஓட்டுக்கு. படிக்க போகும்போது 1000 கொடுக்கிற எனக்கு அரசு படிச்சு நின்னுட்டா கொடுக்குமா? கொடுக்காது. படிச்சு நின்றுட்டா வேலை கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப நான் என்ன செய்றேன், படிக்க போகும்போது 1000 வேணாம், படிச்சுட்டு நான் வந்த பிறகு வேலை கொடு. இதில் இழக்கிற பணம் மட்டும் 24,000 கோடி. அரசு அம்மாவுக்கு தம்பிக்கு தங்கச்சி கொடுக்கிற காசு இல்ல. இந்த காசை ஒரு ஆண்டுக்கு 12,000 24,000 இந்த காசை நிரந்தரமாக என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற தொழில்களை உருவாக்கி கொடுத்து விட்டால், வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்து விட்டால், அதை வைத்துக் கொண்டு நிரந்தர வருவாயை ஈட்டுவான். இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம்.